கொலையா தற்கொலையாங்கிறதெல்லாம் இவங்க ஒன்றும் பெரிய மருத்துவர் கிடையாது, சும்மா அரசியல்வாதிகள். அப்போ இவர்கள் ஒரு நிதானமாக, அதாவது இது என்ன கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், அந்த பிணக்கூறு ஆய்வு வரட்டும், வந்த பின்னாடி அதை பற்றி கருத்து சொல்லுவோம் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கிட்டையும் கிடையாது. சும்மா அள்ளி விடுறது, வதந்தி, முழுக்க வதந்தி. இப்படி இந்த வதந்தியவே பரப்பி விடுறது. 13 வயது அது சிறுமி, இந்த பிள்ளைக்கு இந்த காதல் இது கொடுக்கறதே, அந்த காவல்துறை அவனை பிடிச்சி அதெல்லாம் போசோக வழக்கில் போடுறான். வழக்கு போட்டு ஏன்னா படிக்கிற பிள்ளையை தொந்தரவு செய்கிற, இது உனக்கு தேவையா அப்படி. அவர் தற்செயலாக போய் தொடர்வண்டி இதில் அடிபடுறார். அடிபட்டதுக்கான அவர் மருத்துவமனையும் இல்லை, அந்த தொடர்வண்டி மருத்துவமனையிலையும் அவர் மருத்துவம் செய்திருக்கார். அதற்கான அறிக்கையெல்லாம் ஒரு தலைவர் எவனாவது ஒரு தெருபொறிக்கு குடிக்காரன், அவன் அந்த சாதிங்கிற ஒருக்காக, அந்த ஒன்றுக்காக அவன் சொல்கிறதெல்லாம் போய் இது பண்ணிக்கிட்டு, அது மக்கள் மத்தியில் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு, போராட்டம் நடத்திக்கிட்டு, இந்த போக்கு இதுதான் இந்த நடைமுறை தவறு. அப்போ அதனால் இவங்க கொடுத்த ஊக்கம்தான், அந்த புதிய தலைமுறை கொடுத்த அந்த ஊடகம் கொடுத்த ஊக்கம்தான். அப்புறம் அந்த போய் அது சும்மா இப்போ எல்லாரும் பார்த்தா கஞ்சா குடிக்க இருப்போம், கஞ்சா குடி போதாண்டி, அது எல்லா சாதியிலையும் இந்த இதுதானே போதை பழக்கம் தானே மேலோகி நிற்குது. அப்போ ஏதாவது பண்ணி சும்மா ஒரு ஒன்றுக்கும் உதவாதவன் அதை ஒரு பெண் பிள்ளையை கொண்டு, இதுக்கெல்லாம் அந்த சாதியினுடைய ஆதரவு உண்மையான காரணமாக. காவல்துறை சரியாக செயல்படலை, ஏன்னா அது சிறுமிங்கிறது தெரியுது. அதை இவன் இந்த காதல் இது கொடுத்துட்டு இருக்கான், தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு இப்போ ஏன் அந்த வழக்கு காவல் நிலையத்துக்கு போயிருக்குது, காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க. அதை அவனை கூப்பிட்டு அவனை ஒரு போசாக்கா வழக்கு போட்டு அவனை உள்ளே தள்ளி இந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த விடுதி அதில் வச்சுருந்தா கூட இன்னைக்கு 2 பேருக்கும் இழப்பு இல்லை. பன்னீர்கள்லாம் பெரிய ஆதிக்க சாதி அப்படிங்கிற ஒரு சிந்தனை மற்ற சாதிகள்கிட்ட நிற்கிது. இங்கே தமிழர்களே ஆதிக்கம் இல்லை, தமிழ்நாட்டில் தமிழர்களே அடிமைகளாக இருக்காங்க. அப்போ இங்கே தமிழ் சாதி எந்த சாதியும் இங்கே ஆதிக்க சாதி இல்லை அப்படிங்கிற இந்த கருத்து இல்லாமல் வன்னியர்கள்லாம் ஆதிக்க சாதி, அதே போல் முக்குளத்தோர்லாம் ஆதிக்க சாதி அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பொதுவாக வன்னியர்கள் மேலே அக்கறை உள்ள வழக்கறிஞர்கள் வன்னியர்கள்ட்ட இல்லை. அது மட்டுமா இல்லை, சரி இப்படியெல்லாம் வழக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நாம் ஏதாவது வழக்காரதுக்கு செய்யணும் அப்படிங்கிறது இந்த வன்னிய தலைவர்கள்ட்ட இல்லை. அது கொஞ்சம் ஒரு சில சிக்கல்களில் ஏதோ வேல்முருகன் அவருக்கு தகவல் கிடைச்சா அவரால் முடிஞ்ச ஒரு சில உதவிகளை செய்துட்டு இருக்காரு. அவர் மட்டும் குறிஞ்சாங்குளத்தில் அது பறையர்களுக்கான அந்த காந்தாரியம்மன் பறையர்களுக்கானது, அங்கே பல்லர்கள் இருக்காங்க, இருந்தாலும் அது பறையர்களுக்கானது. அவங்க அந்த இடத்துல அந்த கோயில் கட்ட முயற்சி பண்ணும்போது 4 பறைகுடியினரை ஆண் உறுப்புகளை அறுத்து அவனுங்க வாயிலே வச்சு அவனை கொண்டுடுறான். அப்போது அந்த வைகோ மேலேயோ அந்த கொலை செய்தவன் மேலேயோ இந்த சிறுத்தைகள்லாம் கொதிக்க மாட்டான். இப்போ அவங்களுக்கு என்னென்னா வன்னியர்கள் மட்டும் எதுக்கணும், அதுதான் அவங்களுடைய உயர்ந்த கொள்கை. இந்த ஆதிக்கவாதி இந்த வைகோ மாதிரி இருக்கவங்களுக்கு கை கட்டி நிற்கணும். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், வன்னியர்களுக்கு கல்வியில் வேலைவாய்ப்புலாம் முன்னுரிமை வேணும். அப்போது இது ஒரு கட்டத்தில் கிடைக்கிது. 56 காமராஜர் ஆட்சியில் காமராஜர் கொடுத்துட்றார் 17 விழுக்காடு. அது 72 வரலையும் இருக்குது. 72ல் இளைஞர் கருணாநிதி தான் அதை ரத்து பண்ணுறார். அந்த ரத்து பண்ணப்போ திமுகவில் இருக்க வன்னியர்கள்லாம் கலைஞரை எதிர்த்துருக்கணுங்க. நாங்கள் உங்க கூட நிற்போம், உனக்காக ஓட்டு போடுவோம், நீ முதலமைச்சர் ஆகிடுவேன், நீ எங்களுடைய இடஒதுக்கீடை நீயே ரத்து பண்ணியா அப்படி கேட்காதால தான் அப்புறம் அது வன்னியர் சங்கம் மீண்டும் போராடி அந்த 87ல் 21 பேரை பலி கொடுத்து இடதுசாரிகள் தங்களை கொஞ்சம் ஒன்றிணைக்கணும், ஒன்றிணைச்சிட்டு அவர்கள் தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் நடத்துறதுக்கான போராட்டத்தை அவங்க தான் நடத்த முடியும். மற்ற அரசியல் கட்சிகள்லாம் நடத்துவாங்கன்னா நடத்த மாட்டாங்க. அவங்களுடைய தேவை இப்போ பூர்த்தி ஆகிட்டது, தேர்தல் மூலமாக கொஞ்சம் பூர்த்தி ஆகிருக்கு. இது போதும். இதை வச்சுக்கிட்டு அப்புறம் அடுத்த இந்த மக்களவை தேர்தலுக்கு சும்மா கொஞ்சம் பேசுவோம். அது முடிஞ்சதுன்னா அப்புறம் அடுத்த சட்டமன்ற தேர்தல் பேசுவோம்.
நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. TN24 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று முக்கியமான பிரச்சனை பற்றி விவாதிக்க வந்திருக்கிறார். தமிழ் தேசிய அரசியலில் தமிழரசன் புலவர் கலியபெருமாளோடு பயணித்த ஐயா பொன்பரப்பி அரசேந்திரன் அவரிடம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் ஐயா. மயிலாடுதுறைக்கு அருகில் தாரங்கபாடிங்கிற ஊருக்கு அருகில் ஒரு சிறுமியும் பார்த்திபன் என்கிற ஒரு இளைஞரும் காதலித்து, அதான் அந்த இளைஞருக்கே வயசு 18 தான், அந்த பெண்ணுக்கு 16 வயசு. அந்த காதலித்து அவர்கள் காதலில் ஒத்துக்கலை இரு வீட்டாரம் அப்படிங்கிற இடத்துல அவ போய் தற்கொலை செய்திக்கிறாங்க. அப்போ தற்கொலை செய்து கொள்வதை தற்கொலைன்னு இன்னைக்கு ரிப்போர்ட்டே வந்துடுச்சு. ஆனால் 2 நாட்களாக நேரடியாகவே கேட்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னும் பிற கட்சிகள் போராட்டம் பண்ணுறாங்க. அதை தற்கொலை இல்லை கொலை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு, அரசு தரப்புல தெளிவாக உடம்புல எந்த ஊண்டு இல்லை, அந்த இதை தாண்டி அப்படின்னு ரிப்போர்ட் வந்துச்சு 2 பேருக்குமே. அப்போ இப்படி ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி ஒரு அடுத்த ஒரு ஜாதி கலவரத்தை தூண்டும் விதமாக செயல்படுகிறார்கள்? இது தமிழ்நாட்டில் ஒரு நீண்ட போக்காவே இருக்குது. இங்கன்னு இல்லை, இந்த வன்னியர்களுக்கும் இந்த பறைகுடியினருக்கும் ஏதாவது ஒரு சிக்கல் வந்ததுன்னா அதை என்ன செய்யறதுன்னா பெருசாக இது மாதிரி பூதம் மாதிரி ஊதி விட்டுறது. அதில் விடுதலை சிறுத்தைகள் பொறுப்பாளர்கள் மிக ஆர்வமாக இருக்காங்க. ஆர்வம்னா சொல்ல முடியாத ஆர்வம். அப்போது இவர்களுக்கு அது கொலையா அல்லது தற்கொலையா, அதற்கான பிணக்கூறு ஆய்வுகள்லாம் வந்துதா, அது எப்படி இவங்களால சொல்ல முடியும்? கொலையா தற்கொலையாங்கிறதெல்லாம் இவங்க ஒன்றும் பெரிய மருத்துவர் கிடையாது, சும்மா அரசியல்வாதிகள். அப்போ இவர்கள் ஒரு நிதானமா, அதாவது இது என்ன, கொஞ்சம் பொறுமையா இருப்போம், அந்த பிணக்கூறு ஆய்வு வரட்டும், வந்த பின்னாடி அதை பத்தி கருத்து சொல்லுவோம் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கிட்டையும் கிடையாது. சும்மா அள்ளி விடுறது, வதந்தி, முழுக்க வதந்தி. இப்படி இந்த வதந்தியவே பரப்பி விடுறது. அதுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 அவங்களுக்கும் வேற வேலை இல்லை. அவங்களுக்கு இந்த வதந்திகளை அதுக்கு ரெக்க கட்டி விடுவது. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த பிணக்கூறு ஆய்வு வராதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு கலவர பூமியாகவே மாற்றுறதுக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாங்க. ஆனால் இது இந்த அரசியல்வாதிகளுக்கு அழகல்ல. கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சு அதன் பின் கருத்து சொல்கிறது தான் சரியானது. இல்லை தான் தொண்டித்தரமா தனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு அந்த இது பண்ணுறது, அந்த போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது ஆவண கொலையே தான், அப்படியே ஆவண கொலை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அதாவது ஆதாரங்கள் இல்லாம அந்த கருத்தை பரவ விடுறது, அந்த கருத்தை வதந்திய பரப்புறது, இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. அது யார் செய்திருந்தாலும் வதந்தி. ஆனால் காவல்துறை அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா வதந்திய பரப்புன்னு ஒரு 10 பேரை பிடிச்சி வழக்கு போட்டிருந்தா அதுக்கு மேலே அந்த பேச்சு வேலையே அடுத்ததாக வராது. அடுத்த நிகழ்வுகளில் இந்த பேச்சே வராது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் என்னன்னு சொல்லி அதை பற்றி ஒரு மருத்துவ ஆய்வு அறிக்கையெல்லாம் வரட்டும், வந்த பின்னாடி கருத்து சொல்லணும் அப்படிங்கிறத சிறுத்தைகளுடைய தலைமையும் சரி, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையும் சரி, அதெல்லாம் தலைமையே சொல்லணும். ஆனால் தலைமையே இந்த வதந்திகளுக்கு துணை போகிறது. அப்போ தலைமையெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது. அந்த தலைமைக்கான தகுதியெல்லாம் அது இல்லை. அப்படிப்பட்ட தலைவர்கள் இல்லை, சும்மா அவங்களா சொல்லிக்கலாம். அப்போ மக்கள் மத்தியில் ஒரு கருத்து பரவுதுங்கிறப்போ அதை நிதானமாக என்ன நடக்குதுன்னு பார்த்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதற்கான ஆய்வுகள் எல்லாம் வந்த பின்னாடி சொல்கிறது தான் சரியானது. இதுக்கு மேலேயாவது இதே போல் இந்த வதந்திகளை ரெக்க கட்டி பறக்க விடுறவங்க கொஞ்சம் அமைதியாக இருந்து
அதை வந்து அந்த கருத்தை சொல்லணும். காவல்துறையும் சும்மா வதந்தி பரப்புறவங்க மேல வழக்கு போடணும். வழக்கு போட்டு இந்த வதந்தி பரப்புவரை வந்து கடுமையா ஒடுக்கணும். அதை விட்டுட்டு ஏனோ தானோன்னு வேடிக்கை பார்க்கறது அந்த போக்கு. அப்ப காவல்துறையுடைய போக்கும் சரி கிடையாது. அவன் கூப்பிட்டு கேட்கணும்ல, இங்க விட அது வந்து நீ எப்படி சொல்றது, அதாவது இது வந்து கொலையா தற்கொலையான்னே யாருக்குமே தெரியல, நீ என்ன இந்த சமயத்துல வந்து இது வந்து சொல்ற? ஒருவேளை பெரிய அரசியல் தலைவர்கள் சொல்றதுனால அதில் கண்டுக்காம பெரிய அரசியல் தலைவர் இருந்தா நான் எல்லாரும் சொன்னாலும் தப்பு தானே. ஆமா, இப்ப யார் சொன்னாலும் தப்பு தானே. இப்போ ஒரு ஆதாரம் இல்லாம ஒரு கருத்துக்களை ஒரு பொறுப்புள்ள தலைவர்களா தங்களை நினைச்சுக்கிறாங்கல்ல. ஆமா, அப்ப அவர் வந்து பொறுப்பா நடந்துக்கணும்ல. ஆமா, ஏன்னா அது அவருடைய கடமை, அது அவருடைய சமூக கடமை. அது அந்த கடமையை எல்லாம் யாரா இருந்தா நான் வழக்கு போட்டா நீதிமன்றம் ஏத்துக்கிட்டாங்களா? அதான் யாரு மேல வழக்கு போட்டாலும் நீதிமன்றம் ஏத்து நீதிமன்றம் வழக்கை நடத்திட்டுமே. அதனால ஒரு 4 பேர் எதிர்காலங்களையாவது எப்ப வதந்திகளை பரப்பாம இருக்கட்டுமே. அப்போ இதுல காவல்துறையுடைய நடைமுறையும் சிக்கலா இருக்குது. வதந்திகள் பரப்புவரை வேடிக்கை பார்ப்பது. அவன் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கான், அவன் எதிர்கட்சிக்கு ஆதரவா இருக்கான், யாரா இருந்தா நான் வழக்கு போட்டா அதான் நீதிமன்றத்துக்கு அலையிட்டோம். அலைஞ்சா அடுத்ததுல அதான் இப்படி ஒரு இது வராது. அதனால இந்த வதந்திகள் பரப்புவோரை வன்மையா கண்டிக்கணும். அப்படி கண்டிக்காம விட்டா இவங்க வதந்தி பரப்பியே தமிழ்நாட்டில் கலவரங்களை உண்டு கொண்டாங்க. அதனால இது வந்து கண்டிக்கத்தக்கது, அது வந்து தேவையற்ற ஒன்று. இப்ப இன்றைக்கு வந்து பிணக்கூர்ல வந்து அவங்க 2 பேருமே தற்கொலைன்னு வந்துச்சு. இப்ப என்ன செய்யறது? இப்ப இந்த முகத்தை எங்க கொண்டு வச்சுக்கிறது? அதே போல வன்னியர் தலைவர்களும் வந்து அவசரப்பட்டிருந்தாங்கன்னா அப்போ இந்த இவர்கள் வந்து சாதி கலவரங்களை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். அதுதான் நாங்க உள்ளது. ஏன்னா இவர்களுக்கு நீண்ட காலமா இதே குழப்பம். இல்லைங்க, இப்போ ஒரு சில சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ விழுப்புரத்தில் நவீனா அவங்க 2014 ஒரு சம்பவம். அவர்கள் வந்து அதற்கு முன்னாடியே பள்ளியில் படிக்கும்போது, அதாவது என்னன்னா 8வது முடிச்சு 9வது போகக்கூடிய அந்த நேரத்தில் பஸ்ஸில் வருவாங்க இல்லையா, அப்போ அந்த பஸ் கண்டக்டராக இருந்த செந்திலுங்கிறவர் உறுதலை பட்சமாக காதலிக்கிறார். அந்த உறுதலை பட்சமாக காதலிக்கிறவரை மீது தொடர்ந்து அந்த பெண் மீது இது பார்த்துக்கிட்டு சந்திச்சுக்கிட்டு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கார், என்னை காதலி அப்படின்னு. ஆனால் அவர் இயல்பாக ஒரு விபத்து ஒன்று நடந்துடுது, ரயில்வேல அடிபட்டு கால் 2ம் போயிடுது. அதை அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் மீது பழி சுமத்துக்கிறார். அதாவது கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே என்ன பண்ணுறாரு, நல்ல நேரம் அந்த பெண்ணோட உறவினர்கள்லாம் அந்த அடிபட்டதுடைய அறிக்கையை எடுத்துகிட்டு வந்து, இல்லை அது ரயில்வேல அடிபட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க, இது எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னாரு. ஆனால் இதற்கிடையில் என்ன நடந்துச்சுன்னா, அவரை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராட்டம் பண்ணுச்சு விழுப்புரத்தில். அவரை ஆதரித்து ஒரு தனியார் பெரிய தொலைக்காட்சி நிறுவனத்தில் விவாத நிகழ்ச்சியே நடந்துச்சு. என்ன, கடைசியில் அவர் குற்றவாளியாக நின்றார். அதே நபர் ஒரு 3 ஆண்டு சிறைக்கு போயிட்டு வந்து பெண்ணுடைய வீட்டுக்கு, நவீனாவுடைய வீட்டிற்கு சென்று மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிட்டு அந்த பெண்ணையும் சேர்த்து கொளுத்திக்கிட்டு இறந்துட்டார். என்ன, இப்படி தன் வீட்டிலேயே அப்போ இறக்கும் போது அவங்க வயசு வந்து 16, அவரும் 11வது கொண்டு படிச்சுட்டு இருந்தார். அப்போ 16 வயது பெண்களை இது போல கருவேப்பிலை திலகவதி, இப்படி ஒவ்வொரு சம்பவங்களும், உளுந்தூர்பேட்டை தேவியானந்தல்ல சரஸ்வதி, இப்படி ஒவ்வொரு பெண்கள் மீதும் கொல்லப்படுகிறாங்க. ஏன்னா இந்த கொலைகள் இது வன்னியர் தரப்புல மட்டும் இல்லை, பொதுவான மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு தரப்புலையும் வன்னியர் தரப்பில் கொல்லப்படும் போது தலித்துகளுக்கு ஆதரவாக வருகிற அமைப்புகளும் இயக்கங்களும் வழக்கறிஞர்களும் ஏன் வன்னியர்களுக்கு வருவதில்லை ஒன்று, அடுத்தது ஏன் இந்த சமூகத்தை ஊதி பெரிதாக்குகிறார்கள் அப்படிங்கிறத எப்படிங்க எடுத்துக்கிறது? நம்ம இப்போ என்ன செய்யலன்னா, அந்த 13 வயது அது சிறுமி, அந்த பிள்ளைக்கு வந்து இந்த காதல் இது கொடுக்கறதே அவர், அந்த காவல்துறை வந்து அவனை பிடிச்சி அதெல்லாம் போசோக வழக்கில் போட்டுருக்கணும். வழக்கு போட்டு ஏன்னா படிக்கிற பிள்ளைய தொந்தரவு செய்கிற, இது உனக்கு தேவையா அப்படிங்கிறது. அவர் தற்செயலாக போய் தொடர் வண்டியில் அடிபடுறார். அடிபட்டதுக்கான அவர் மருத்துவமனையும் இல்லை, அந்த தொடர்வண்டி மருத்துவமனையிலையும்
அவர் மருத்துவம் செய்திருக்கார். அதற்கான அறிக்கையெல்லாம் இருக்குது. ஒருவேளை அந்த அறிக்கை இல்லைன்னா அது ஒரு கலவரமா ஆமா, மாறி அறிக்கை இல்லைன்னு சொன்னா அவங்க சொல்லலாம் உண்மையா இருக்கும். கலவரம்னா ஆயிருக்கும். என்ன ஆயிருக்கும்னா இவன் வேணும்னே அடிச்சு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும். அப்ப அந்த மருத்துவ அறிக்கை இருந்ததால அவன் சொல்றதெல்லாம் பொய்ன்னு தெரியுது. ஒரு தலைவர் அவனை விட்டு பாதிக்கப்பட்டவன் எதையாவது போய் சொல்லுவான். இல்லை மற்ற கட்சி பொறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல, தலைவர் மற்ற கட்சி பொறுப்பாளர்களை அழைத்து இங்க வாப்பா, இவன் சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்கா பொய்யா, அதான் நாம இப்படி இவனுக்கு ஆதரவா ஒரு நிகழ்ச்சி செய்யணுமா வேண்டியா, அதை கூட கேட்டு தெரிஞ்சிக்காத தலைவர் என்ன தலைவர்? அவன் எது சொன்னாலும் இவங்க கேட்டுருவாங்களா? அதுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்திடுவாங்களா? இப்ப இந்த மருத்துவ அறிக்கையே இல்லைன்னா என்ன ஆகுறது? அவன் சொன்னதெல்லாம் உண்மையாயிருக்கும். இரு சமூகங்களிடையே இருக்கிற உறவு கெட்டுரும். என்ன உறவு கெட்டுடும். அப்போ இது இதை தலைவர்கள்கிட்ட நிதான போக்கு கிடையாது. தலைவர்னா திரும்ப என்ன சிறுத்தைகளுக்கு மட்டும்தான் தலைவரா? நாளைக்கு வன்னியர்கள் வாக்கு போட்டா ஐயோ எனக்கு போடாதீங்க, அதை எனக்கு எங்க மக்கள் மட்டும் போட்டா போதும், அதை வச்சுக்கிட்டு நான் வெற்றி பெறேன்னு சொல்றாரா? இல்ல, அவர் வன்னியரோட தலைவர் மட்டும் சொல்ற, அதாவது நான் பொதுவானவர்கள் தமிழ் சமூகத்துக்கான தலைவர் தான் சொல்றாரு. சொல்றது வேற, சொல்றதெல்லாம் எல்லாம் நல்லா தான் பேசுவாங்க. நடைமுறை தான் சிக்கல். நடைமுறையில வேறு மாதிரி நடந்துவாங்க. அப்போ இது இப்போ எந்த ஒரு சிக்கலும் அப்படிதான். இப்போ எதுவுமே சரி, எல்லா விஷயங்களும் ஒரு செய்தி நடக்குதுன்னா சொல்றவன் சொல்றத மட்டும் கால வாங்க மாட்டாங்க. பஞ்சாயத்துக்காரனே இப்படி கால வாங்க மாட்டான். அதாவது ஊர்ல பஞ்சாயத்து பேச போறாங்கல்ல, அவங்க ஒருத்தன் சொல்றத தூக்கிட்டு அப்படியே போயிடுவாங்கல்ல, எதிர்த்தரப்பை கூப்பிட்டு கேட்பாங்கல்ல, இங்க வாயா, இவன் என்ன சொல்றாரு, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்குறப்ப அவன் சொல்லுவா. அவர் அதான் எதிர்த்தரப்பு சொல்றதுக்கு அவர் 2 பேரை போய் சாட்சி அழைச்சிட்டு வருவான். நீ அதே போல உனக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால் கொண்டு வந்து நிறுத்தியா? இதெல்லாம் இப்படி சாதாரணமாக சும்மா அந்த ஊர்ல பேசக்கூடிய அந்த நியாயம் இருக்குல்ல, அந்த நியாயத்திலேயே உண்மையா அவுத்தியே வர வச்சுடுவாங்க. அப்படி இருக்கப்போ ஒரு தலைவர் எவனாவது ஒரு தெருபொறிக்கு குடிக்கிறேன், அவன் அந்த சாதிங்கிற அந்த ஒண்ணுக்காக அவன் சொல்றதெல்லாம் போய் இது பண்ணிக்கிட்டு அது மக்கள் மத்தியில் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு, இந்த போக்கு இதுதான் இந்த நடைமுறை தவறு. அப்ப அதனால் இவங்க கொடுத்த ஊக்கம்தான், அந்த புதிய தலைமுறை கொடுத்த அந்த ஊடகம் கொடுத்த ஊக்கம்தான். அப்புறம் அந்தால் போய் மீண்டும் தீய கொளுத்திட்டு அந்த பிள்ளைய கட்டி பிடிக்கும். ஏன்னா ஒருத்தர் பாதுகாப்பு என்பதே வீடுதான். வீட்டுக்குள்ளேயே போய் மண்ணெண்ணை வச்சு கொளுத்திக்கிட்டு அப்ப எந்த இடம் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு? உங்களுக்கு என்னன்னு சொன்னாக்க, இது மக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு தன்மை. கல்வியும் பெண் கல்வியும் பாதிக்கப்படுது. இல்ல, ஒரு உயிர்னா என்ன சும்மா கிடக்குதா? ரோட்லயா கிடக்குது? அவங்க ஒரு குழந்தைய பெற்று ஒரு 13 வயசு ஒரு 16 வயசு 20 வயசு வரலையும் அவங்க வளர்த்து கொண்டு வர்றது எவ்வளவு பெரிய போராட்டம் அது. அது சும்மா இப்ப எல்லாரும் பார்த்தா கஞ்சா குடிக்க இருப்பான், கஞ்சா குடிக்கு போதாண்டி, அது எல்லா சாதியிலையும் இதுதானே போதை பழக்கம் தானே மேலோகி நிற்குது. அப்ப ஏதாவது பண்ணி சும்மா ஒரு ஒண்ணுக்கும் உதவாதவன் அதை ஒரு பெண் பிள்ளையை கொண்டு இருப்பான். இதுக்கெல்லாம் அந்த சாதியினுடைய ஆதரவு உண்மையான காரணமா இருக்கு. அப்போ எந்த சாதி தலைவரா இருந்தாலும் அவர் அந்த யாரு புகார் சொல்றாங்களோ அவங்கள மட்டும் பார்க்காம எதிர்த்தரப்பையும் பார்த்து அவங்க சொல்றதுல நியாயத்தையும் பார்த்து அவங்களே ஒரு நடுநிலையா நடக்கணும். இது இப்ப நடக்கிறதே இல்லை. இப்ப சமீபத்துல இருந்த அந்த தாரங்கம்பாடி சிறுமியோடைய விஷயத்துல கூட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் தற்கொலைன்னு வந்துடுச்சு. வந்தோடனே அந்த பெண்ணுடைய உறவினர்கள், அப்பா அம்மா எல்லாருமே அந்த உறவினர்கள் பெண்ணோட உடலை எரிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் சொல்றாங்க. ஃபோன் மூலம் அந்த தலைவர் திருமாவளவன்கிட்ட பேசுறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றீங்க, அதை எரிக்கி விட்டீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப அவர்கள் வீட்டு பெண் இறந்தது அவர்களுக்கு பாதிப்பு. அந்த பாதிப்பில் இருக்கக்கூடியவர்கள் இறந்த பிறகு என்ன பண்ண போறோன்னு செய்யறாங்க. அதே ஏன் எரிக்க விட்டீங்கன்னு கேட்குது. எந்த சம்பந்தமும் இல்லாமல் இவருக்கு அந்த பெண் மீது
அதிகாரம் செலுத்துறதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எந்த உரிமையும் இல்லை. ஒரு சிறுமி அது. அப்ப பெற்றோர்கள் தான் முழு உரிமை. இப்படி ஒரு சிறுமியின் மீது உடைய மரணத்தில் கூட அதை அரசியலாக்க பார்க்கிறாரு. என்ன நோக்கமா இருக்காங்க? இல்லை, ஒண்ணுமில்லை. அந்த செயல்ல காவல்துறை சரியா செயல்படலை. ஏன்னா அது சிறுமிங்கிறது தெரியுது. அதை இவன் வந்து, அதாவது அதுக்கு என்ன சொல்றது, இந்த காதல் இது கொடுத்துட்டு இருக்கான், தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு இப்போ ஏன் அந்த வழக்கு காவல் நிலையத்துக்கு போயிருக்குது, காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க. அதை அவனை கூப்பிட்டு அவனை ஒரு போசாக்கா வழக்கு போட்டு அவனை உள்ள தள்ளி இந்த பிள்ளைய கொண்டு போய், அதாவது அந்த இது இருக்குல்ல அந்த விடுதி, அதில் வச்சிருந்தா கூட இன்னைக்கு 2 பேருக்கும் இழப்பு இல்லை. 2 உயிர்களும் காப்பாற்றப்பட்டிருக்கும். 2 உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். அப்ப காவல்துறை என்னதான் செயல்படுது? சிறுமிகளை வந்து பின்னாடியே போய் காதல் தொந்தரவு பண்ணா, ஆஹா இது நல்லா இருக்குப்பா, இது அப்படியே நடத்துன்னு சொல்றாங்களா? கூப்பிட்டு கண்டிக்கணும்ல, கூப்பிட்டு கண்டிச்சு, அல்லது ஒன்றும் கட்டுப்படலைன்னா அவன் மேல ஒரு வழக்கு போடணும்ல. அவன் குடும்பத்து மேல போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க என்ன போய் நீ இந்த பிள்ளைய காதல் பண்ணா சொல்றாங்க. அதுக்கு அவங்களுக்கு என்ன, அவங்க சாதாரண அந்த பையனுடைய அவங்க அப்பா வந்து இதே நோயாளி போடுறாரு பாவம். அவரால் அதை நோக்கியெல்லாம் நகரவே முடியல. அப்போ அந்த குடும்பத்து மேலெல்லாம் ஒன்றும் பசங்க வழக்கெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பையன் மேலேயும் அந்த பிள்ளையும் கூப்பிட்டு மிரட்டி, ஒழுங்கா இருந்தா இரு, இல்லைன்னா அப்படி போ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி விட்டுருந்தா இந்த சிக்கலுக்கு ஒரு முடிவு வந்திருக்கு. அதுங்க இப்ப என்னன்னா, வன்னியர் தரப்புல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஏன் பெரிய அளவுக்கு போராட்டங்களாக செய்வதில்லை? ஏன்னா வன்னியர்களுக்கு இப்ப அந்த இறந்து போனது சிறுமி, அந்த சிறுமிக்கின் மீது ஒரு வன்கொடுமை நடந்திருக்கு. இந்த பாதிக்க பிள்ளையை பறி கொடுத்த அதே குடும்பத்துடைய வீட்டை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க விசிக கட்சியினர். அப்ப ஏன் வந்து அவர்கள் வந்து இது வந்து ஒரு வன்முறையில இப்ப இது ஒரு வழக்கு கூட இதுவரை பதிவு செய்யப்படலை. அப்ப இதையெல்லாம் நியாயமாக எதிர்த்து போராட வேண்டிய இந்த சமூகம் ஏன் போராட தெரியவில்லை? இல்லை, இதுல என்ன சிக்கல்னா, வன்னியர்கள் கொஞ்சம் நெஞ்சம் நிலபலம் உள்ளவங்க. அவங்க காலையில எழுந்தா அந்த நிலபலம் பார்க்கறது, ஆட்டு மாட்டை பார்க்கறது, அவங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான ஒரு வேலை இருக்கு. ஆனா தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட நிலம் இல்லை, அரைக்குடியினர்கிட்ட அதிகமான நிலம் இல்லை. நிலம் இல்லாதால அந்த அப்படி ஆடு மாடு இருந்தாலும் அந்த பெண்கள் பார்த்துக்குவாங்க. ஏதாவது வயசான ஆண்கள் மட்டும் வேலைக்கு போவாங்க. இந்த இளைஞர்கள் உதிரியாவே சுத்துறது. நகரத்துல போனா கொஞ்சம் ஏதாவது வேலை செய்வாங்க. நகரத்துல போகாதவங்க உதிரியாவே சுத்துறது. வன்னியர்கள் அதே போல உதிரியா சுத்துறதுக்கு நேரம் இருக்காது. அவன் நிலத்துக்கு போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், மாட்டை பிடிக்கணும். இல்ல, அது அந்த ஊர் மக்களோ போராடுற மாதிரி இல்லை. என்ன பிரச்சனைனா அங்கே கட்சியினர் வருகிறார்கள். இல்லை உங்களுக்கு அதான் சொல்றேன். நீங்க எப்ப பார்த்தாலும் இப்ப எங்க செந்திர நகரம் இருக்குன்னா ஒரு 20-30 சிறுத்தைகள் வந்து செந்திர நகரத்துல நிற்பாங்க. அதே போல ஜெயங்கண்டம் நகரம் இருக்குன்னா 20-30 40-50 சிறுத்தைகள் ஜெயங்கண்டத்தில் நிற்பாங்க. அதே போல் பழுவூர் இருக்குன்னா பழுவூரில் நிற்பாங்க. அதே போல் ஆண்டிமண்டம் இருக்குன்னா ஆண்டிமண்டத்தில் நிற்பாங்க. இவங்க ஒரு சிக்கல்னா அப்படியே கோத்துட்டு வந்துடுவாங்க. கோத்துட்டு வந்து அது உண்மையோ பொய்யோ அதற்கான நடைமுறைக்கு போயிடுறது. அப்போ அதுதான் இந்த சிக்கலை வந்து முன்னிறுக்குது. இப்போ என்ன நடந்துங்கன்னே தெரியாம அவன் கூட்டம் ஏன் உடைக்கணும்? ஆமா, ஏன்னா தற்கொலைன்னு அரசு தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. சொன்னதற்கு பிறகு கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்ப சம்பவம் நடந்ததற்காக இதுவரை காவல்துறை வழக்கு பதிவு அந்த வீட்டை தாக்கியதற்காக என்ன வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும், அதை வேலையை செய்யலை. அப்போ பதிவு பண்ண சொல்லி போராடுவதற்கு ஒரு அமைப்பு இல்லை வன்னியர்கள் தரப்புல. போராடுவதற்கு வழக்கை நடத்துவதற்கு வழக்கு இல்லை. ஏன்னா அரசு தரப்பு தான் வழக்கா இருக்கு. அரசு தரப்பு வழக்கறிஞரோடு மட்டும் இருந்தா எப்படி இந்த தரப்பு நியாயத்தை கிடைக்கும்? இல்லை, இது வந்து ஒட்டுமொத்தமா அப்படிதான் இருக்குது. இந்த சிக்கல் வந்து நிறைய காணொலியே தெளிவா வருது. இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு
தற்கொலைன்னு வந்தால் ரீபோஸ்ட்மார்ட்டம் கேட்கலாமா, இல்லை என்ன நம்ம பண்ணணும், என்ன போராட்டம் பண்ணணும்னு அந்த மாவட்ட பொறுப்பாளர் திருமாவளவன்ட்ட ஃபோனில் கேட்குறாரு. அதை காணொலியாகவே பதிவு பண்ணி எல்லா ஊடகங்களையும் வந்திருக்கு. அப்போ இதை அரசு தரப்பு தற்கொலை என்று முடிவு அதாவது அறிக்கை வந்ததுக்கு பிறகு கூட அதை போராட்ட களமாக மாற்றுவதற்காக ஒரு யோசனை நடக்குது. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்ட்டு. ஆனால் ஏன் வன்னியர் தரப்புல ஒரு சிறிய அளவிற்கு கூட ஒரு எதிர்ப்பு அலைகள் வரவில்லை? இல்லை, இது எதிர்ப்பலைகள்ங்கிறது முன்னாடி கொஞ்சம் இருந்தது. இல்ல கட்சிகளோ இயக்கங்களோ இதை முன்னெடுக்க மாட்டேதான் வன்னியர் தரப்புல இருந்து. இல்லை இல்லை, இதுல முன்னாடி நியாயம் கேட்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றவர்கள், திக போன்றவர்கள், அல்லது பெண்கள் உரிமைகள் பற்றி பேசுகிற கனிமொழி போன்ற திமுகவை சேர்ந்த முக்கிய பெரும்புள்ளிகள் எல்லாமே வன்னியர் தரப்பில் மட்டும் நடக்கும்போது ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? என்ன ஒரு பாராமுகமா நடந்துக்கிறாங்க? ஒட்டுமொத்தமா என்ன ஆயிடுதுன்னா, வன்னியர்கள்லாம் பெரிய ஆதிக்க சாதி அப்படிங்கிற ஒரு சிந்தனை மற்ற சாதிகள்கிட்ட நிற்கிது. இங்க தமிழர்களே ஆதிக்கம் இல்லை, தமிழ்நாட்டில் தமிழர்களே அடிமைகளாக இருக்காங்க. அப்போ இங்கே தமிழ் சாதி எந்த சாதியும் இங்கே ஆதிக்க சாதி இல்லை அப்படிங்கிற இந்த கருத்து இல்லாமல் வன்னியர்கள்லாம் ஆதிக்க சாதி, அதே போல் முக்குளத்தோர்லாம் ஆதிக்க சாதி அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. அப்போது இப்போ ஒன்றுமில்லை, பறைகுடியினர் பாதிக்கப்பட்டா அதுக்காக போய் தானாக நின்று வழக்காடக்கூடிய வழக்கறிஞர்கள் இருந்தாங்க. இப்போ ரத்தனமையா இருந்தார். ரத்தனமையா தான் மேலவளை வழக்கை நடத்தினார். திருமாவளவன்லாம் மேலவளை வழக்கு நடத்தலை. அதே போல் விருத்தாசத்தில் அந்த கண்ணகி அந்த வழக்கையும் ரத்தனையா நடத்தினார். ரத்தனையா அது எனக்கு பணம் கொடுத்தாதான் போய் நடத்தணும்னு சொல்லக்கூடியவர் இல்லை. அவர் சும்மாவே போய் நடத்திடுவார். அவர் ஒன்றும் பெரிய செலவுகள் எதிர்பார்க்க மாட்டார். அவருக்கு எதை கிடைக்கிறத வச்சுக்கிட்டு அவர் வழக்கை நடத்திடுவார். இப்போ அதே வேலையை இன்றைக்கு பாப்பா மகன் ஐயா செய்கிறார். பாப்பா மகன் ஐயா என்ன செய்வார்னா, பறைகுடியினர் பாதிக்கப்பட்ட இடத்துலலாம் அவர் போய் நின்று அவர் இந்த வழக்கை நடத்துவார். அவங்கள்ட்ட காசுக்காக நிற்க மாட்டார். அரசனுடைய சிறப்பு வழக்கறிஞராக இருந்து வழக்கை நடத்துவார். வன்னியர்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இல்லை. அது ஏன் இவ்வளோ பெரிய, அதாவது 2.5 கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் ஏன் அவர்களுடைய சார்ந்த நியாயமான பிரச்சனைக்கு வர தயங்குறார்கள் வன்னியர்கள்? இல்லை, அதில் என்ன பிரச்சனைனா, வன்னியராக இருக்க வழக்கறிஞர்களோ இல்லை, வன்னியர்களுடைய வழக்கறிஞர்கள் எல்லாம் பொது சிந்தனை உடையவர்கள் இல்லை. பொழுது போனால் என்ன கல்ல கட்டலாம், இதை பற்றி தான் சிந்திக்கிறாங்க. அப்போது இந்த வழக்குகளை நடத்தணும், இந்த சமுதாயத்துக்காக இந்த வழக்கை நடத்தணும் அப்படிங்கிறது அந்த வழக்கறிஞர்கிட்ட இல்லை. இப்போ ஒன்றும் கிடையாது. இந்த ரத்னம் ஐயா, இந்த பாப்பா மகன் ஐயா, இவங்கெல்லாம் இல்லைன்னா பறைகுடியினருக்கும் அதே சிக்கல் தான். இவங்களுக்கு நம்ம வன்னியர்களுக்கு என்ன சிக்கல் இருக்கோ அதே சிக்கல் பறைகுடியினருக்கும் வந்திருக்கணும். அது ஏன் வரலன்னா, இவர்கள் இருவரும் பறைகுடியினர் ஒடுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு எதிராக நடக்கிறதுக்காக நம்ம போராடணும் அப்படிங்கிற அந்த கொள்கையை அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதற்கான நடைமுறைக்கு அவங்க போறாங்க. எல்லா வழக்குகளையும் அவங்க நின்று நடத்துறாங்க, நடத்தி அவங்க செய்கிறாங்க. ஆனா இந்த வன்னியர்களுக்கு அப்படி ஒரு இது இல்லை. ஆனால் நாடார்களுக்கு கொஞ்சம் வழக்காட்டிவிடுவாங்க. நாடார்கள் அந்த தொழில்துறையில் நிற்கிறதால ஒரு நாடார் ரவுடியே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வழக்கு நடக்குது, சென்னையில் முடியல, உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க போகணும் அப்படின்னா காசு தூக்கிட்டு போய் தான் வழக்கு நடத்துனுங்கிறது நாடார்களுக்கு இல்லை. பாலாஜின்னு பெரிய வழக்கறிஞர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட யாராவது நாடார்கள் சொந்தக்காரங்க போய் சொன்னால் அந்த வழக்கு அவர் உச்சநீதிமன்றம் நடத்திடுவார். அதுபோல ஒரு பொதுவாக வன்னியர்கள் மேலே அக்கறை உள்ள வழக்கறிஞர்கள் வன்னியர்கள்ட்ட இல்லை. அது மட்டுமா இல்லை, சரி இப்படியெல்லாம் வழக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க,
அவங்களுக்கு நாம் ஏதாவது வழக்காடுறதுக்கு செய்யணும் அப்படிங்கிறது இந்த வன்னிய தலைவர்கள்ட்ட இல்லை. அது கொஞ்சம் ஒரு சில சிக்கல்களில் ஏதோ வேல்முருகன் அவருக்கு தகவல் கிடைச்சா அவரால் முடிஞ்ச ஒரு சில உதவிகளை செய்துட்டு இருக்காரு. அவர் மட்டும், மற்றவங்க அப்படி செய்யறதில்லை. அப்போது இந்த பாதிக்கப்பட்டவங்களே அந்த வழக்குகள்லாம் நடத்தி சிறைக்கு போய் அதில் அவங்களுக்கு உள்ள பல்வேறு சிக்கல்கள் இருந்து வர்றதுக்காக அடுத்த பொது நிகழ்ச்சியில் ஈடுபடணுங்கிற ஆர்வம் வந்து வன்னியர்கிட்ட. அப்போது இது வன்னியர்கள் தலைவர்களுக்காக பல்லாயிரம் கோடி வச்சுருக்காங்க. அதெல்லாம் இப்போ ஒரு காசு எடுத்து அவங்க வந்து எச்சுக்கையால் காக்கா கொட்டால அவங்க. அப்போ அவர்கள் என்ன செய்யணும், இது வந்து ஒரு பொதுவான வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட செயலாளரையோ அல்லது அவங்கள்ட்டையோ இவங்கள்ட்டையோ அதை கூப்பிட்டு கொஞ்சம் பணம் கொடுத்து அந்த வழக்கு என்னன்னு பாருங்க ஐயா அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அப்போ இதுதான் வன்னியர்களில் மீண்டும் 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 அந்த அந்த பொது நிகழ்வுகளில் ஈடுபடாமல் இப்போ அவங்கள தடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ வன்னியர்களுக்கு பாதுகாப்பாரனா இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்லிக்கிற கட்சிகள் வந்து அதை எடுத்து ஒன்றும் இல்லை, சும்மா வாயால் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, செயலா இல்லை, செயல்லாம் கிடையாது. அதாவதுங்கய்யா இப்போ தமிழரான வன்னியர்களுக்கு ஒரு வன்னியர்களுடைய கோயிலில் இப்போ மேல்பாதி பிரச்சனையில் பறையர் சமூகத்தை வந்து கேட்டாங்க. அப்புறம் அது பெரிய சட்ட போராட்டத்துக்கு பிறகு அங்கே அனுமதிக்கப்பட்டாங்க. இப்போ மேல்பாதியில் பறையர் சமூகம் போய் கோயில் கும்பிடுறாங்க. ஆனால் இதே போல குறிஞ்சான் குளத்தில் தமிழ் சமூகமான பல்லர்கள் வந்து கோயில் வழிபாடு கேட்டாங்க, ஆலய வழிபாடு. இது நாள் வரை இது வந்து நீண்ட காலமாக இருக்கிறது. இது மிகப்பெரிய தடையாக இருப்பதே வைகோவுடைய சகோதரர்னு நம்ம அப்பையிலேருந்தே பேசப்படுற ஒன்று தான். அப்போ தமிழர்களுடைய கோயில்களில் போய் நீதி நிலைநாட்டுற இந்த திராவிட கட்சிகளும் விசிக போன்ற அமைப்புகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஏன் வந்து குறிஞ்சான் குளத்தில் இன்னும் தமிழர் வழிபாடுக்கு ஏற்பாடு செய்யவில்லை? ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் ஏன் கோயிலுக்குள்ளே போவதை, அந்த கோயில் உரிமை ஏன் நிலைநாட்டவில்லை? இல்லை இல்லை, அது என்ன சிக்கல்னா, இந்த தமிழ்நாட்டில் வந்து தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் இருக்குது. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மேல்பாதி சிக்கல் வரும் பொழுது இந்த மரக்காணம் பகுதியில் அந்த பகுதியை சுற்றி கள்ளச்சாரம் குடிச்சு 10-15 பேர் இறந்துடுறாங்க. அப்போது இதில் திமுக அரசு ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்குது. அந்த சமயத்தில் பொன்முடி தான் அது என்னமோ பெரிய உலக சாதனை மாதிரி அந்த கோயில் உள்ளாக போக. அப்போது இது திட்டமிட்டு தமிழினத்திற்குள் சாதி கலவரங்களை உருவாக்குவது. அது சொன்ன உடனே அது உடனே பறைகுடியினராக நமக்கு பெரிய விடுதலையே கிடைக்க போதியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் அந்த விசிகாவும் இவங்க கூட ஆதரவு தானே இருக்காங்க. அப்போ இருக்கிறதால கூட்டணியில் தான் இருந்தாங்க. ஆமாம், கூட்டணியில் இருந்தாங்களே. அதனால நம்ம கூட்டணியை காப்பாற்றணும், போகணும், வரணும். அந்த கள்ளச்சாராய சிக்கலை மறைக்கணும். இதுதான் இவங்களுடைய முக்கியமான நோக்கம். அதாவது ஒரு கள்ளச்சாராயத்தை ஒரு அரசு கண்டுக்காம விட்டு அதனால 13 பேர் செத்துட்டாங்க. அந்த 13 பேர் செத்ததுக்காக அதுக்காக போராடாம இப்படி வன்னியர்களுக்கும் பறைகுடியினருக்கு இடையில சாதி கலவரத்தை கொண்டு வந்து முன்னிறுத்தது. இதை திமுக மட்டும் செய்யலை, இந்த சிறுத்தைகளும் செய்கிறாங்க. இப்போ கோயில்களில் உள்ள போகிறதுக்கான முயற்சி எடுக்கிறதுல அது ஒன்றும் சிக்கல் கிடையாது. அவர்களும் தமிழர்கள் தான். இல்லை, குறிஞ்சாங்குளத்தில் அதே செயல்பட மாட்டேங்கிறாங்க. குறிஞ்சாங்குளத்துல எல்லாம் செய்யறாங்க, செயல்பட மாட்டேங்கிறாங்க. வேற எங்கேயும் செயல்பட முடியாது. ஒரு ஹைட்ரோ கார்பன் மாதிரியான பொதுவான பிரச்சனைகளுக்கு போராட மாட்டேங்கிறாங்க. ஆனால் வன்னியர் மீதான சிக்கல் மட்டும் அவ்வளவு வீரியமாக போராடுகிறார்களே. விசிகாவினர் பொது சிக்கல்கள்லாம் போராட மாட்டாங்க. அது அவர்களுடைய நோக்கம் இல்லை. எந்த போராட்டமும் ஒன்று சாதிக்குள்ள போராடுவாங்க, என்ன அதை தவிர்த்து இல்லைன்னா கூட்டணி கட்சி ஏதாவது சொன்னா போராடுவாங்க. அதை தவிர்த்து அரசியல்லாம் பெருசாக எடுத்து போராட மாட்டாங்க. அது அவங்களுக்கு அது தேவையும் இல்லை. இது வந்து ஒரு நீண்ட கால நடைமுறையாது. அப்போது இது என்ன சிக்கல்னா, இப்போது இந்த தருமபுரி கலவரம் கூட நடந்தது. தருமபுரி கலவரத்தில் வீட்டடிச்சாங்க, போனாங்க, வந்து பொருள் சேதாரம் ஆட்சி எல்லாம் உண்மைதான். எத்தனை கொலைகள் நடந்தது.
அப்படின்னு பார்த்தா கொலையே நடக்கல. அந்த பெண்ணுடைய தந்தை மட்டும் மட்டும் தற்கொலை தற்கொலை செய்து பண்ணிட்டு கொண்டார். இறந்துட்டார். அதான தவிர ஒன்றும் பறைங்குடியினரை யாரும் வெட்டல, குத்துல, கொல்ல. ஆனா குறிஞ்சாங்குளத்துல அது பறையர்களுக்கான அந்த காந்தாரி அம்மன் பறையர்களுக்கானது. அங்க பல்லர்கள் இருக்காங்க, இருந்தாலும் அது வந்து பறையர்களுக்கானது. அப்போ அந்த வைகோ மேலேயோ அந்த கொலை செய்தவன் மேலேயோ இந்த சிறுத்தைகள்லாம் கொதிக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்னன்னா வன்னியர்கள் மட்டும் எதுக்கணும், அதுதான் அவங்களுடைய உயர்ந்த கொள்கை. இந்த ஆதிக்கவாதி இந்த வைகோ மாதிரி இருக்கவங்களுக்கு கை கட்டி நிற்கணும். இதுதான் அவங்களுடைய நடைமுறை உண்மை. இதை ஒன்றும் ஒருத்தரும் மறுக்க முடியாது. இது நடைமுறை உண்மை. இப்ப நாங்குநேரிலெல்லாம் போய் வாயால பேசிட்டு நிற்க முடியுமா? விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. அதுக்காக அவங்க சண்டை போடுவாங்க. சண்டை போடுறவங்க கண்டா பயப்படுவாங்க தானே. சண்டை போடுறவங்களுக்கு தானே எழுத்து சண்டை போட முடியும். வன்னியர்கள் எழுது சண்டை போடுறது இல்லை. சண்டை போடாததால இங்க மட்டும் குதிச்சுட்டு இருப்பாங்க. மற்ற இடத்துல அடிக்கிறவனை கண்டா அஞ்சு போறதுதான். தென் மாவட்டத்திலாம் சும்மா இந்த வாய் பேச்சு கீ பேச்சு இதெல்லாம் அங்கே போய் மதுரைக்கு கேட்க பேசிட முடியுமா? பேசிட்ட சும்மா விட்டுருவாங்களா? உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கறிஞரை வந்து அடிச்சப்போ வந்து கடுமையாக போராடினாங்கல்ல. சிறுத்தைகள் அந்த வழக்கறிஞரை தாக்குனப்போ தென் மாவட்டத்தில் அவங்க இப்படியோ ஆட்களை திரட்டிட்டு வந்து போயிட்டு வந்து அது நீங்க பாரிஸ்ல ஆமா அந்த ராஜீவ் காந்தி வழக்கறிஞர் அவருடைய சாதியினர் தான் இங்க போராடினாங்கன்னு சொல்றீங்க. ஆமா போராடினாங்கல்ல. ஆமாங்க போராடினாங்க. உண்மை இல்ல போராடினாங்க. அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. அப்போ அவங்க இங்க இல்லைனாலும் அதிகமா இல்லைனாலும் அவங்க மதுரை பகுதியிலெல்லாம் தொடர்ச்சியா போராடினாங்க. இங்கேயும் ஆட்கள் தட்டிட்டு வந்து போராடினாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட போராட்ட குணம் இருக்குது. இதை பறைகுடியினர் புரிஞ்சுக்கணும். நானும் நிறைய அது என்னுடைய நண்பர்கள்லாம் நிறைய இருக்காங்க. இல்லை இதுக்கு காரணமா அந்த போராட்ட விஷயத்துக்கு ஒரு காரணமா மீண்டும் அதை பற்றிக்கோ. இப்போ நிறைய அமைப்புகள் இண்டிபெண்ட்டாக மற்ற நாடார் சமூகமாக இருக்கட்டும் இல்லை வேற ஒரு சமூகமாக இருக்கட்டும் ஒரு நாயுடு எந்த சமூகமாக இருக்கட்டும் அதுக்கு ஒரு சங்கங்கள் இருக்கிறது, இயக்கங்கள் இருக்குது, அவங்க போராடுறாங்க. இங்கே வலுவான அமைப்பாக பாமக இருக்கு, மிகப்பெரிய வலுவான அமைப்பாக. அதற்கு ஒட்டி இருக்கக்கூடிய மீதி அமைப்புகள்லாம் சின்ன சின்ன அமைப்புகளாக இருக்கு. அது போராட்டமே பண்ணி நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. பாமகவும் வேல்முருகனையும் 2 பேரையும் மட்டும் தவிர்த்துட்டீங்கன்னா மூணாவதா ஒரு போராடுற வன்னியர் அமைப்பை காட்டுங்கன்னா ஏதாவது ஒரு பேர் சொல்ல முடியுமாங்க ஐயா? இல்ல அப்படியான சூழல்ல இருக்கு யதார்த்தத்துல. நாடார்கள்ட்ட பொது நிதி இருக்கு. அதனால அவங்க சங்கத்துல அவங்க சாதியில ஒரு சில சங்கங்கள் வச்சு அதுக்காக அவங்க நிறைய நிதி வச்சு அப்படி ஏதாவது ஒரு சிக்கல் நடந்ததுன்னா உடனே அந்த நிதி கொடுத்து இப்படி போராடணும் போனாங்க. அதை ஏன் வன்னியர்கள் உருவாக்கவில்லை? வன்னியர்கள்ட்ட பொது நிதி இல்லையே. அல்ல அந்த பொது நிதியை ஏன் உருவாக்கல? பொது நிதியை அவங்களும் பெரிய தின்னுட்டு இருக்காங்க. வன்னியருடைய அறக்கட்டளை தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா வன்னியருடைய அறக்கட்டளை தான் பெருசு. 2 லட்சம் கோடி. ஆயிரங்காணி ஆளவந்தார் இருக்குது, பிடி செங்கோல நாயக்கர் அறக்கட்டளை இருக்கு. அவரெல்லாம் உழைத்தார்கள். அதுதான் ஆதிகேசவ நாயக்கருடைய இடத்துல தான் இன்னைக்கு சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்கு. ஆனால் பேர் கூட அவருடைய பேர்ல வைக்காம விட்டாங்க. அது இப்படியான சூழல் இருக்கு. நம்ம அது எம்ஜிஆருடைய பேர்கள் மாற்றுக்கருத்துல. ஆனால் நிலத்தை கொடுத்தவருக்கு ஒரு பேர் இருக்கணும்ல. இதை எதிர்த்து கூட எதுவுமே குரல் கொடுக்கறதுக்கான இயக்கங்கள் வன்னியர்கள்ட்ட இல்லை, போராடுறதுக்காக ஒரு வன்னியர்கள்ட்ட இல்லை, போராடுறதுக்கு பொருளியல் ரீதியாகவும் தயாரா இல்லைன்னா ஏன் இவ்வளவு கோடி பேர் இருந்து அதை செய்யலை? அப்ப என்ன இந்த சமூகத்துக்குள்ள பிழை இருக்குன்னு நான் கேட்குறேன். இல்லை, பிழைங்கிறது அடித்தளமே பிழைதான். இது ஒரு கட்டத்தில் 80 அந்த 87 90 வாக்குகளில் பெரிய அமைப்பாக இருந்தது தான். அந்த அமைப்பில் இருந்து நிறைய சிறைக்கு போனதோ அவர்கள் நிறைய போராட்டங்கள் நடத்தியது அதுவும் உண்மைதான். அதெல்லாம் நடைமுறை உண்மைதானே.
ஏன்னா மிகப்பெரிய போராட்டத்தை சாதாரண இடஒதுக்கீடு போராட்டம் இல்ல. போராட்டம் என்பது ஏறத்தாழ உருவார காலம் வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து வடக்க போக முடியாத அளவுக்கு ஆமா. போராடின வரலாறு உள்ள ஒரு சமூகம். இல்ல அதான் அன்றைக்கு எல்லாம் இருந்ததுதான். ஆஹ் இன்றைக்கு அந்த உணர்வுகள் அழிஞ்சு போச்சு. அந்த உணர்வுகள் இல்லை. அப்போ என்னன்னு சொன்னாக்க, இந்த பொதுவான அறக்கட்டளை சொத்துக்கள் எல்லாம் இந்த வன்னிய அரசியல் தலைவர்களும் இல்ல அப்ப அங்கெங்கயும் அங்கொன்றும் இங்கொன்றும் இதுக்கு நான் பார்க்குது அங்கொன்றும் இங்கொன்றும் அப்ப வன்னியர் சங்கங்கள் நிறைய இருந்துச்சு. இப்ப செங்கல்பட்டு வன்னியர் சங்கம், திருத்தணி வன்னியர் சங்கம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் ஒருங்கிணைத்ததுக்கு பிறகுதான் இதை ஒழுங்கா சமூக வேலை செய்யலங்கிற மாதிரியான தோற்றம் இருக்கு. அதில் என்னன்னு சொன்னா, அந்த வன்னியர் அறக்கட்டளை வந்து செயல்படலை. ஏன்னா இப்ப என்னன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு இப்ப சமூகம் இருக்குன்னா அவங்க ஊர்ல இருப்பாங்க. கன்னியாகுமரி பூர்வீகமா இருக்கும். கன்னியாகுமரி வாழ் ஒரு சாதிய சங்கமா வச்சுக்கிட்டு சென்னையில செயல்படுவாங்க, தாம்பரம் வட்டாரத்தில் செயல்படுவாங்க, பாரிஸ்ல செயல்படுவாங்க. அதே போல இது மலையாளிகளும் அப்படிதான் பண்ணுவாங்க. கேரளா சமாஜ் ஒன்று வச்சுக்கிட்டு அந்தந்த ஊர் பசங்க, மார்வாடிகளும் அப்படி இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கிற மண்ணின் பூர்வக்குடியா இருக்கிற இந்த வன்னியர் சமூகம் மட்டும் ஏன் அந்த வட்டார அந்த சங்கங்கள் இல்லாமல் போனது, அழிந்து போனது, அல்லது அதை நாங்கள் ஒருங்கிணைத்து பெரிய சங்கமாக கட்டுகிறோம் என்று ஒரு வன்னியர் சங்கம் உருவாச்சு. அதான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் முன்முயற்சியில் வந்தது. ஆனால் வந்தது பிறகு அந்த வன்னியர் சங்கம் வந்ததுக்கு பிறகுதான் இது போன்ற நிறைய தாக்குதல் கேள்விப்படுறோம். அந்த இடத்துல போராடுற இடத்துல அந்த சங்கமும் இல்லாமல் இருக்குது. ஆனால் முதல் சின்ன அமைப்பாக இருக்கும்போது நிறைய போராட்டம் இருந்துச்சு. அப்படி தாக்குதல் நடக்காம இருந்துச்சு. வன்னியர்கள் தான் தாக்குதல் இருந்தால் சின்ன சின்ன அமைப்பெல்லாம் இருந்துச்சுல்ல. திருத்தணியில் ஒரு சங்கம் இருக்கும், செங்கல்பட்டில் ஒரு சங்கம் இருக்கும், விழுப்புரத்தில் ஒரு சங்கம் இருக்கும். இப்படி இருந்துச்சு, பல்வேறு சங்கங்கள் இருந்துச்சு. ஆனால் பல்வேறு சங்கங்கள், 100க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இது. ஏன்னா வன்னியகுல சத்திரியர் மகா சங்கம் என்பது ஏறத்தாழ 100 ஆண்டுகளை தாண்டினது. வெள்ளக்கார காலத்திலே இருந்த சங்கம், வெள்ளக்கார காலத்திலே சங்கம் அமைச்சு செயல்பட்டது வன்னியர் சமூகம் தான். என்ன அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு ஏன் தற்போது செயல்படுற அமைப்பு இல்லை? இல்லை, அதில் என்ன சிக்கல்னா, இந்த அறக்கட்டளை எல்லாம் கொள்ளையர்கள் அபகரித்து வச்சிருக்காங்க. அது யாராக இருந்தாலும் அதிலெல்லாம் ஒன்றும் தயக்க வேண்டியில்லை. என்ன அது வந்து தனிநபர் சொத்தாயிட்டுது. அதை வந்து எடப்பாடியார் வந்து அதுக்காக ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி அதை எப்படியா நடைமுறைப்படுத்தணும் கடுமையாக முயற்சி பண்ணார். ஆனால் வன்னிய தலைவர்கள் அதை நோக்கி யாரும் செயல்படாமல் இது பண்ணுறாங்க. இவங்க இப்போ சமுதாய ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாடார்களுக்கு, செட்டியார்களுக்கு ஹரித்வாராவில் வந்து அவங்களுக்கு விடுதி இருக்கு. நீங்கள் அங்கே போய் நீங்கள் பேசக்கூடிய மொழியை வச்சு நீங்கள் செட்டியாரா இல்லையான்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அந்த பிச்சு எந்த கோயில் கும்பிடுறீங்க. செட்டியார்கள் வந்து 13 கோயிலை கும்பிடுறாங்க. அந்த 13 கோயிலில் நீங்கள் போன உடனே நீங்கள் எந்த கோயிலை கும்பிடுறீங்கன்னு சொன்னால் அவர் செட்டியார். நீங்கள் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் செட்டியார் இல்லை. அவங்கள்ட்ட அந்த சமூக அமைப்பு இருக்கு. அப்போது ஹரித்வாராவில் போய் ஒரு செட்டியார் ஒரு வாரத்துக்கு எந்த காசு பணமும் இல்லாமல் சாப்பிட்டு வந்துட முடியும். கல்கத்தாவில் அதே போல் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வன்னியர் வந்து நான் வன்னியர் அப்படின்னு வந்து சென்னையில் வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட முடியுமா? அது 2 ரூபா வாடகைலாம் இருக்குது. அங்கே சாப்பிட்றத தாண்டி உயிர் வாழவே முடியாதுங்கிற. இல்லை, 2 ரூபா வாடகை இருக்குது, 5 ரூபா வாடகை இருக்குது அந்த அறை. அவங்களுக்கு இவ்வளோ சமூகத்துங்களுக்கு சொல்கிறீங்க? ஆமாம், அதாவது செட்டியார்களுக்கெல்லாம். இல்லை, ஏன் இதை கேட்குறாங்க? இப்போ பாருங்க, இப்போ டிவி அதான் சொல்கிறேன், அந்த அறக்கட்டளை வந்து செயல்படுது. இந்த வன்னியர் அறக்கட்டளையே அபகரிச்சுட்டாங்க. அபகரிச்சதால எல்லாம் தனிநபர்கள் வந்து இதை வந்து அனுபவிக்கிறாங்க. அனுபவிக்கிறதால வன்னிய மக்களுக்கு அதனால எந்த பயனும் இல்லை. அதனால இவங்க வந்து பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு பொதுவான சிக்கல் வந்துச்சுன்னா, ஒரு வழக்கு வந்துச்சுன்னா, அவங்களும் தனிப்பட்ட நிலையிலிருந்து அந்த வழக்கை பார்த்துக்கக்கூடிய ஒரு இக்கட்டான நிலையில் இருக்காங்க. அந்த பொன்பரப்பி வழக்கு அப்படி கிடக்குது. பொன்பரப்பியில் வந்து 2019 நடந்த வழக்கு. அந்த வழக்கில் எதிர்த்தரப்புக்கு ஐயா பாப்பா மோகன் வந்து வாதாடிட்டு இருக்காரு. அதில் சிக்கல் கிடையாது. வன்னியர் தரப்பில் வாதாடுறதுக்கு ஆட்கள் கிடையாது. அவங்க சென்னையிலேருந்து இங்கே வன்னியர் சங்க தலைவர்களை ஒரு வக்கீலெலாம் பார்த்தாங்க, பணம் கொண்டு வாங்க,
அப்படின்னு சொன்னால் அவன் நினைப்பான், ஏன்டா இவன்ட்டு வந்து சொன்னோம்னு. பண்ணணும்னா நாங்கள் அங்கேயே வச்சு பார்த்துக்க மாட்டோமா, நீ வேற இங்கே வந்து எங்கள்கிட்ட சொல்கிற. அப்போது அந்த ஒரு நிலை, அதாவது வன்னியர்கள் வழக்குன்னா நாம் வழக்காடணும் அப்படிங்கிற அந்த வழக்காட வேண்டிய பொறுப்பு வன்னியர் சங்கத்தை உடையது. ஆமாம், ஆனால் ஏன் வன்னியர் சங்கம் செய்ய மாட்டாங்குது? இல்லை, அதான் அவங்களுடைய நோக்கம் வந்து, ஏன்னா வன்னியர் சங்கங்கிறது பெரிய சங்கம், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கட்சியுடைய பலம் இருக்கு. பாமகவுடைய மிகப்பெரிய பலமே வன்னியர் சங்கம் தான். அப்ப அதுதானே ஒரு விஷயத்துக்கு எடுத்து போட்டு செய்யணும். இல்லை, அதற்கான இது இல்லை தான், அதுக்கான ஒரு அவர்கள் தானே செய்ய வேண்டிய பொறுப்புல இருக்காங்க. இப்போ நாங்கள் இருக்கோம்னா எங்களுடைய வழக்குகள்லாம் வெடிகுண்டு வழக்கு, துப்பாக்கி வழக்கு. நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் போறானீங்க, தமிழ் தேசிய அமைப்புகள் பார்க்கணும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, ஐயா ரத்னம் ஐயாவோ அல்லது ஐயா பாப்பா மகன் ஐயாவோ மற்றவங்கள்ட்டெல்லாம் அவங்க காசு கேட்டு போராடுவாங்க. எங்கள்கிட்ட கொடுக்கறத வாங்கிட்டு நமக்கு வழக்காடுவாங்க. இந்த போக்கெல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது, இப்பயும் இருக்குது. அதுபோல வன்னியர்கள்ட்ட இல்லை. ஏன்னாங்க ஏன் அந்த சிக்கலை கேட்குறாங்க? இப்போ ஒரு அது புதிய கட்சின்னு சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கூட கொள்கை தலைவர் அஞ்சலி மாலை வச்சிருக்காங்களே ஒழிய, ஆனால் பிற கொள்கை தலைவர்களுடைய சமாதிகளுக்கும் நினைவிடங்களுக்கும் இப்போ போய் மாலை போடுறாங்க, மரியாதை செலுத்துறாங்க. அஞ்சலி அம்மாள் நினைவிடம் கடலூர்ல இருக்கு. இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் போய் எப்பயும் மாலை போட்டு நம்ம பார்த்ததில்லை செய்தி. வீட்டில் மட்டும் ஒரு புகைப்படம் வச்சு போடுவார். அப்போ என்னன்னா எல்லா விஷயத்திலுமே ஒரு வாக்கு வங்கியாக தான் அந்த சமூகம் பார்க்கப்படுது. அது போல தான் இடஒதுக்கீடு என்பது சாதாரணமாக இந்தியாவில் எனக்கு தெரிந்தவரை எந்த சமூகமும் இடஒதுக்கீட்டுக்காகவே 21 பேர் உயிர் விட்டு பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை அப்படி ஒரு செய்தியை. அப்ப அப்படி போராடி இருக்காங்க. இல்ல, போராட்டத்துக்காக உயிரிழப்பு சொல்றேன். இல்ல உயிரிழப்புல வந்துருக்கு. தமிழக அளவுக்கு வருவோம். தமிழக அளவுக்கு இப்படி போராடி இடஒதுக்கீடை வாங்கல. நீங்க 108 சாதிக்கு தான் கிடைச்சதே தவிர வன்னியர்கள் கிடைக்கல. ஆனா கோரிக்கை என்ன? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டுங்கிறதா கோரிக்கை. ஆனால் கிடைச்சது எது? 108 சாதி இணைஞ்சு கிடைச்சது. அப்ப இப்ப மீண்டும் என்ன பண்றாங்க? 10.5 தனி இடஒதுக்கீடு வேணும்னு மறுபடியும் ஒரு போராட்டம். அப்ப என்ன சொல்றேன், கோரிக்கை வச்சதே தவறா வச்சுட்டாங்களா? இத்தனை ஆண்டுகள், இப்ப ஏறத்தாழ 30 ஆண்டுகள் மேல அந்த கோரிக்கையாவே இருக்குது. அதுக்கு உயிர் பலியும் கொடுத்துட்டோம். கொடுத்தது பிறகு கிடைக்காம இருக்கு. அப்ப எங்க தவறு நடந்துச்சு இந்த போராட்டத்துல? இல்ல, இப்ப என்ன சிக்கல்னா 52ல இருந்து இந்த சிக்கல் இருக்கு. 46ல இருந்த வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், வன்னியர்களுக்கு கல்வியில வேலை வாய்ப்புலாம் முன்னுரிமை வேணும். அப்போ இது ஒரு கட்டத்துல கிடைக்குது. 56ல வந்து காமராஜ் ஆட்சியில காமராசர் கொடுத்துடுறாரு 17 விழுக்காடு. அது வந்து 72 வரலையும் இருக்குது. 72ல இளைஞர் கருணாநிதி தான் அதை வந்து ரத்து பண்றார். அந்த ரத்து பண்ணப்போ திமுகவில் இருக்க வன்னியர்கள்லாம் கலைஞரை எதிர்த்திருக்கணும்ல. ஏன்னா அன்னைக்கு திமுகவே வன்னிய மாவட்ட செயலாளர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. எல்லாம் போய் நின்று விரட்டி இருந்தாவே அது கிடைச்சிருக்கும். என்னையா நினைச்சிட்டு இருக்க? நாங்கள் உங்க கூட நிற்போம், உனக்காக ஓட்டு போடுவோம், நீ முதலமைச்சர் ஆயிடுவ, நீ எங்களுடைய இடஒதுக்கீட நீயே ரத்து பண்ணுவியா? அப்படி யாரும் கேட்கல. அப்படி கேட்காதாலதான் அப்புறம் அது வந்து வன்னியர் சங்கம் மீண்டும் போராடி அந்த 87ல் 21 பேரை பலி கொடுத்து அந்த இடஒதுக்கீடம், அந்த 21 பேர் பலி கொடுத்ததால தான் அந்த இது கிடைச்சது. அப்போ அதுக்கு பின்னாடி அந்த 108 சாதியை சேர்த்தது, அப்புறம் இன்னும் 10 சாதியை சேர்த்து 118 ஆக்கினது. அந்த வன்னியர்களுடைய இடஒதுக்கீடை வந்தேரி முதலமைச்சர்கள் வந்தவங்கெல்லாம் வந்தேரிகள் முதலமைச்சர்கள் புதுசா அதுல மேலும் மேலும் சாதிகளை சேர்த்து அப்ப அந்த வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு நீத்து போச்சு. அப்போ ஏன்னா அந்த இடஒதுக்கீடு கிடைச்சதா இப்ப மறுபடியும் மீண்டும் போராட வேண்டிய அவசியம் இந்த சமூகத்துக்கு இருந்திருக்காது இல்லையா? இல்ல, அதான சிக்கல். இங்க என்ன நடக்குன்னா, அருந்ததியர்களுடைய இடஒதுக்கீடு சட்டமாச்சு, வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு அரசாணையிலே நின்றது. ஏனுங்க அந்த வித்தியாசம்னா, நமக்காக செய்யறதுக்கு ஆள் கிடையாது. எங்களுக்கும் சட்டமாக்கு, சட்டமன்றத்தில் கொண்டுட்டு வா, அதை விவாதி, அதை பெரும்பான்மையாக வந்து அதை சட்டமன்ற முடிவுக்கு விட்டு அதை பெருமையான வாக்கெடுப்பில்
அது வெற்றி அடைஞ்சிருந்ததுன்னா ஆளுநர்கிட்ட கையெழுத்து வாங்கி அதை குடியரசுத் தலைவர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருந்தா அது சட்டமாயிருக்கும். இது முதலமைச்சர் சும்மா ஒரு அரசாணை போடுறது. அந்த அரசாணையை போட்டு நம்மளை ஏமாத்திட்டானுங்க. இங்க நடந்தது அவ்வளவுதான். ஏன்னா தமிழ்நாட்டிலே நம்ம பார்த்துருக்கோம், அருந்திர உள்ஒதுக்கீடு இருக்கு. அது போல BCM அப்படின்னு சொல்லி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்று இடஒதுக்கீடு இருக்கு. இதெல்லாம் நடைமுறையில் தமிழ்நாட்டில் இருக்கும் போதே வன்னியர்களுக்கு மட்டும் அது நடைமுறையே இல்ல. உங்களுக்கு அருந்ததியர் இடஒதுக்கீடு தான் சட்டமாச்சு. மற்றபடி இஸ்லாமியர் ஒதுக்கீடு அந்த இவங்க ஒதுக்கீடு எல்லாம் இன்னும் சட்டமாகல. சரி, அதுக்கு என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து இருக்குது. அப்போ இது என்ன சிக்கல்னா, ஆட்சியில நம்ம வன்னியர்கள் இல்லாதால, அதிகாரத்தில் நம்மளுடைய வன்னியர்கள் இல்லாதால நம்மளுடைய இடஒதுக்கீடு சட்டமாகலை. அந்த சட்டம் ஆகியிருந்ததுன்னா நமக்கு இடஒதுக்கீடு நிரந்தரம் ஆயிடும். அது நிரந்தரம் ஆக்காம விட்டதுக்கு அவனுங்க ஒரு காரணம். அதாவது எல்லாம் வந்தேரியில இருந்தது, அதை நமக்கு கொடுக்கூடாங்கிறது. இன்னொரு காரணம் நம்ம வன்னிய தலைவர்கள். இவர்கள் தேர்தல் காலத்தில் மட்டும் வன்னியர்கள் இடஒதுக்கீடை பற்றி நன்றாக பேசுவார்கள். தேர்தல் முடிஞ்சுன்னா இந்த வன்னியர் இடஒதுக்கீடை பற்றியே பேச மாட்டாங்க. அப்புறம் அடுத்த தேர்தல் அது ஏறக்குறைய 5 ஆண்டுகள் இருக்குன்னா ஒரு 4 ஆண்டு முடிஞ்ச முன்னாடி அந்த ஆட்சி முடிய போகிற தேர்தல் சமயத்தில் தான் அப்புறம் இடஒதுக்கீடு பற்றி பேசுவோம். அப்போ வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கணுங்கிற நோக்கம் வன்னிய தலைவர்களுக்கு இல்லை. சரிங்க, இப்போ வன்னிய தலைவர்கள் தான் இல்லை. ஆனால் பொதுவாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திராவிடர் கழகம் போன்றவர்களுக்கும் அவர்கள் கூடவா இந்த மக்களுக்காக குரல் கொடுக்க? திராவிடர் கழகம் தமிழர்களுக்கானது இல்லையே, அது முழுக்க முழுக்க தெலுங்கர்களுக்கானது. கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் தமிழர்கள் தலைமை எங்க இருக்கு? அது தமிழர்களுக்கானது இல்லை. ஏன்னா இந்த மண்ணிற்கான பெரும்பான்மை மக்களா இருக்கிறாங்க. அதனுடைய நியாயமான ஒரு கோரிக்கை அது. அந்த நியாயமான கோரிக்கை ஏன் ஒரு இடதுசாரிகள் கூட கேட்பதில்லை? அப்படி இல்லை, இடதுசாரிகள் இடதுசாரிகள் தங்களை கொஞ்சம் ஒன்றிணைக்கணும். ஒன்றிணைச்சிட்டு அவர்கள் தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் நடத்துறதுக்கான போராட்டத்தை அவங்க தான் நடத்த முடியும். மற்ற அரசியல் கட்சிகள்லாம் நடத்துவாங்கன்னா நடத்த மாட்டாங்க. அவங்களுடைய தேவை இப்போ பூர்த்தி ஆயிட்டது. தேர்தல் மூலமாக கொஞ்சம் பூர்த்தி ஆயிருக்கு. இது போதும். இதை வச்சுக்கிட்டு அப்புறம் அடுத்த அந்த மக்களவை தேர்தலுக்கு சும்மா கொஞ்சம் பேசுவாங்க. அது முடிஞ்சுன்னா அப்புறம் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு பேசுவாங்க. ஒரு சீட்டு 2 சீட்டோட. ஆமா, இது போதும் அவர்களுக்கு அந்த மன திருப்தியா தான். இந்த வன்னியர்களுக்கு மட்டும் இல்லை, பறையர்களுக்கும் என்ன அதை எதையும் வாங்கி கொடுத்துட மாட்டாங்க. சரிங்க, இப்ப இந்த இன ஓர்மைக்கு என்ன செய்ய வேண்டியதா இருக்கு இந்த சமுதாயத்தின் முன்பு? இல்லை, ஒன்று வந்தேரிகளுடைய ஆதிக்கத்தை ஒழிக்கணும். அது முழுக்க முழுக்க தெலுங்கு திமுக இருந்தது, இப்போ தெலுங்கு தாவேக ஆயிட்டது. திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் தான் ஆதிக்கம் பண்ணாங்க. இந்த தாவேக ஆட்சியில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களும் எல்லா தெலுங்கர்களும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஆதிக்கம் பண்ணுறாங்க. அப்போது அந்த வந்தேரி தெலுங்கர்களுடைய ஆட்சி போயில்லை, மீண்டும் வந்தேரி தெலுங்கர்களுடைய ஆட்சி தான் நிலைப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதில் என்ன திமுகவுக்கும் தாவேவுக்காகவும் என்ன வேறுபாடுன்னா, திமுக நல்ல பயிற்சி பெற்ற கொள்ளையர்கள், இவர்கள் பயிற்சி இல்லாமல் இப்போதான் பயிற்சி எடுத்துட்டு கூடிய கொள்ளையர்கள். அவர்களுக்கு 2 பேருக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். இது தமிழர்களுக்கான ஆட்சி கிடையாது. அனைத்து அதிகாரங்களும் அனைத்து அதிகாரிகளாக நியமிக்கப்படுவர்களும் வந்தேரிகள் தான். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், தமிழின அமைப்புகள் அவங்க ஒன்றிணைஞ்சு தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், அதற்காக போராடணும்னு சொல்லி போராடினால்தான் இடஒதுக்கீடு கிடைக்குமே தவிர, அதை விடுத்து சும்மா நின்னாக இடஒதுக்கீடு கிடைக்காது. அதனால மீண்டும் போராட வேண்டியதுதான் இருக்கு. அதனால இதை அப்படிதான் நோக்கி நகரணும்.